சமுத்திராயன் திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் நடைமுறைகளை தெளிவுபடுத்துக. அதனை செயல்படுத்துவதில் நியாட்டின் பங்களிப்பை குறிப்பிடவும் அப்படின்ட்டு. கொஸ்டின் நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுல 2 கொஸ்டின்ஸ் உள்ள அடங்குது அப்படிங்கிறது. ஒண்ணு சமுத்திராயன் மிஷனை பத்தின ஒரு கொஸ்டின். அதுலயுமே ஒரு அப்ஜெக்டிவ் அண்ட் ப்ரொசீஜர்னு ரெண்டா இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மினிஸ்டர் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியோடைய கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் த ஸ்கீம் அப்படின்ட்டு கொண்டு வர்றாங்க. ஸோ நியாட்டை பத்தியும் நம்ம இதுல சொல்ல வேண்டியது, நியாட்டோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்ல வேண்டியது. ஸோ இது ஒரு ஆன்சரா நம்ம கொடுக்கும் போது எப்படி கொடுக்கலாம்? ஒரு 15 மார்க் கொஸ்டின் இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கலாம்? ஓகே, ஆக்சுவலா இதுல நியாட் கேட்டிருக்கிறது ஒரு பர்டிகுலர் ரீசனால கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ குரூப் 1ல லாஸ்ட் டைம் ஒன்று பார்த்தோம், கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே ஆகுது. இப்போ இதில் 2 விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி, சமுத்திரயான் மிஷன் அப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நியாட். அப்போ நமக்கு சமுத்திரயான் மிஷனை பற்றி படிச்சிருக்கணும் ஒன்று. நியாட்டை பற்றி கேட்கறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அவங்களுடைய பங்களிப்பு அதில் அதிகமாக இருக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று, நியாட் சென்னையை மையமாக வச்சு இயங்குறது. ஸோ சென்னை பேஸ்ட் அப்படிங்கிறதுனாலையும் சமுத்திரயான் மிஷனில் நியாட்டுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனாலையும் அதை பர்டிகுலராக குரூப் 1ல இதை கேட்டிருக்காங்க. ஓகே, சமுத்திரயான் மிஷன் பேர்லேயே இருக்குது, சமுத்திரயான் ஓஷன், கடல், கடல் சம்பந்தப்பட்டது. அப்ஜெக்டிவ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்மர்சிபிள் மிஷன், நீர்மூழ்கி ஒரு சப்மர்சிபிள் டீப் ஓஷனுக்கு அனுப்புறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். அதாவது நீர்மூழ்கியில என்ன அப்படின்னா, ஆழ்கடலுக்கு அனுப்புறது, டீப் ஓஷனுக்கு அனுப்புறது, அதோட கிட்டத்தட்ட 6000 மீட்டர் டெப்த்துக்கு அந்த சப்மர்சிபிளை அனுப்புறது தான் திட்டத்துடைய நோக்கம். அது போக அந்த சப்மர்சிபிள்ல 3 பர்சன்ஸ் சயின்டிஸ்ட், 3 பர்சன்ஸை அந்த சப்மர்சிபிள்ல வச்சு 6000 மீட்டர் டெப்த்துக்கு அனுப்பி ஆழ்கடல் சமவெளியில் இருக்கக்கூடிய, டீப் ஓஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் இந்த திட்டத்துடைய அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ப்ளோர் பண்றது அண்ட் அப்சர்வ் பண்றது, ஆழ்கடலுடைய பேட்டர்ன் எல்லாம் அங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி அப்சர்வ் பண்றது, ஃபிசிக்கல் கேரக்டரை அப்சர்வ் பண்றது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் அண்ட் அப்சர்வ் தான் இது. ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த சப்மர்சிபிளை ரொம்ப கேர்ஃபுல்லாக அனுப்பணும். ஃபர்ஸ்ட் ஆள் இல்லாமல் இதை செக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அப்ஜெக்டிவ்னு கேட்டதுனால இதை ஃபர்ஸ்ட்ல ஒரு பாயிண்ட் என்ன டினோட் பண்ணிடலாம் அப்படின்னா, இது இதனுடைய 2000 டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணது 2021 இருந்து 2025க்குள்ளே இதை பண்ணணும், இந்த மொத்த ப்ராஜெக்டை அப்படிங்கிறது தான் இதனுடைய டார்கெட். இதில் இப்போ மேனை வச்சு அனுப்புறது, சப்மர்சிபிளை ஆள் இல்லாமல் அனுப்பி ஒரு தடவை செக் பண்ணிட்டாங்க. இப்போ பர்சன்ஸை உள்ள வச்சு அனுப்புறாங்க அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம், ஸ்பேஸுக்கு அனுப்புறதை விட. ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தம், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸோ இந்த 2025 அதனுடைய முடிவில் எண்டுக்குள்ள இந்த சப்மர்சிபிள்குள்ள 3 சயின்டிஸ்ட் வச்சு நாங்கள் ஆள்களுக்கு அனுப்பிடுவோம்னு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. ஓகே, இதில் என்ன ஒரு சவால் இருக்கும் அப்படின்னா, ப்ரொசீஜர்ஸில் பார்த்தோம்னா, இந்த 6000 மீட்டர் டெப்த்து அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ப்ரெஷர், கீழே போக போக அழுத்தம் அதிகமடிக்கும், நமக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரெஷர் கிட்டத்தட்ட 600 பார் இருக்கும். அதாவது சி லெவலில் எந்த அளவுக்கு நமக்கு அழுத்தம் இருக்குதோ அதை விட 600 மடங்கு அதிகமான அழுத்தம் அந்த ஆழத்துல இருக்கும். அப்போ அந்த சப்மர்சிபிள் அந்த அழுத்தத்தை தாங்கணும். அதுக்குள்ள நம்ம ஹியூமனையும் வச்சு அனுப்ப போறோம் அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு விஷயம். இப்போ சப்மர்சிபிளை ஆழ்கடலை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் அப்சர்வ் பண்றதுக்கும் 3 சயின்டிஸ்டையும் வச்சு உள்ள அனுப்பி எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் இந்த சமுத்திரயான் மிஷனுடைய அப்ஜெக்டிவ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, என்னெல்லாம் அப்சர்வ் பண்ண போறாங்க அப்படின்னா, பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸோட சேர்த்து இதுல அப்சர்வ் பண்ண போறது அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ், ஆழ்கடல்ல நமக்கு இருக்கக்கூடிய மினரல்ஸ், இதை எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் மேஜர் தீம் என்னுடைய ப்ரொசீஜர்ல, அப்ஜெக்டிவ்ல. ஓகே, இப்போ இதில் நியாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, நியாட் சென்னை பேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை கண்டிப்பாக டினோட் பண்ணி காமிக்கணும், நியாட் சென்னை அப்படிங்கிறத. நியாட் சென்னை மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே இயங்கக்கூடிய அமைப்பு. ஓகே, இவங்க தான் அந்த சப்மர்சிபிளை தயார்படுத்துறாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ நியாட் இந்த சப்மர்சிபிளை தயார் பண்ணி, அது போக அங்க கோரிங் சிஸ்டம், அங்கே போய் சில ஒன்று வெஹிக்கிள்
அங்கே போய் ஆழ்கடலில் போய் மூவ் ஆகுறதுக்கான வெஹிக்கிள் ஒன்று, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த சப்மர்சிபிள் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. கோரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதாவது துளை போட்டு அங்கே போய் பார்க்குறது, அங்கே போய் மிஷின்ஸ் வச்சு தோன்றது. ஸோ அது ஒன்று பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளாக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அது தூரத்துல இருந்தே நம்மளால மேலே இருந்தே அதை இயக்க முடியும் இந்த வெஹிக்கிளை தரையில அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அது போக கோரிங் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அங்கே போய் துளையிட்டு பார்க்கறதுக்கான மிஷின்ஸ். ஸோ இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியாட் தான் இதை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நியாட்டுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்குது. ஓகே, இதில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பாலிமெட்டாலிக் நோடல்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு லேண்டில் இருக்கிற மினரல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம், நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து நம்ம கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மினரல்ஸை தான் நம்ம அதிகமாக டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுபோக கடலுக்கு கீழே கிடைக்கக்கூடிய மினரல்ஸுடைய வேல்யூஸ், குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் கிடைக்கிறத விட ரொம்ப ரிச்சான குவாலிட்டியாக கிடைக்குது. ஸோ அது ஒரு பெரிய பங்களிப்பு இதில். ஸோ அப்போது இந்த பாலிமெட்டாலிக் நோடல்ஸை வந்து இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக நம்ம டினோட் பண்ணி காமிக்கணும். இந்த பல் உலோக முடிச்சுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பல வகையான உலோகங்கள் வந்து அதில் கலந்து இருக்கும் அந்த நோடல்ஸில். இது வந்து மேங்கனீஸ் நோடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்டிகுலராக மேங்கனீஸ் அதிகம், மேங்கனீஸ் நோடல்ஸ். ஸோ மேங்கனீஸோட சேர்ந்து நிக்கல், கோபால்ட், காப்பர், இந்த மூணும் அதிகமாக இருக்குது இதில். ப்ளஸ் அயனோட சேர்ந்து இருக்கும் இது. ஸோ இப்போ இந்த மேங்கனீஸ், நிக்கல், கோபால்ட், காப்பர், அயன், இது வந்து ரிச்சாக கிடைக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியில் கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் ஆழ்கடலில் தான் இருக்குது. அப்போது இது எல்லாமே யூஸ் ஆகக்கூடிய ஃபீல்டு அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இன்னைக்கு பேட்டரியில் யூஸ் ஆகுது, மற்ற நிறைய மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறைய இதில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சோலார், இது வோல்டாயிக் செல்ஸ் சொல்கிறாங்க, இந்த போலார் பேனல்ஸ், சாரி சோலார் பேனல், சூரிய ஒளி இதுக்கு. ஸோ அந்த சோலார் பேனல்ஸுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே எதிர்காலத்தில் பெரிய ஃபீல்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பேட்டரியாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், சோலார் வோல்டாயிக் செல்ஸாக இருக்கட்டும். ஸோ அப்போது இதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ரொம்ப குவாலிட்டியான மினரல்ஸ் எல்லாமே ஆழ்கடலில் கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம மோஸ்ட்லி வந்து சைனாவையும் மற்ற நாடுகளையும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் அங்கே கிடைக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இதுதான் அதனுடைய முக்கியத்துவம். அப்போ நியாட்டோடைய முக்கியத்துவம் இந்த பாலிமெட்டாலிக் நோடல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான, அதாவது நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவோம் கடலில். இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலிமெட்டாலிக் நோடல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அனைத்து சாதனங்கள், சப்மர்சிபிள், சயின்டிஸ்ட்டை உள்ள வச்சு அனுப்புறது எல்லாத்தையுமே நியாட்டு தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுடைய முக்கியத்துவம் இதுதான். அப்போது இது ஒரு 15 மார்க் கேள்வி அப்படிங்கிறப்போ நமக்கு எலிசிலேட், அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறப்ப அப்ஜெக்டிவ் வந்து ஆழ்கடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது. ஒரு சப்மர்சிபிள் ரெடி பண்ணுறாங்க. அதில் வெஹிக்கிள், ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், சப்மர்சிபிள், ஒரு கோரிங் சிஸ்டம்ஸ், இந்த மூணையுமே ரெடி பண்ணி உள்ளே அனுப்ப போகிறாங்க. கிட்டத்தட்ட 6000 மீட்டருக்கு அனுப்புகிறாங்க. அங்கே ப்ரெஷர், அழுத்தம் வந்து கிட்டத்தட்ட 600 பார், சீ லெவலில் இருக்கிறத விட ரொம்ப 600 மடங்கு அதிகமாக இருக்கும். இதில் மினரல்ஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. பர்டிகுலராக பாலிமெட்டாலிக் நோடல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். இதில் இருக்க பாலிமெட்டாலிக் நோடல்ஸ்னால் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு பேரால சொல்லிட்டு, தென் நியாட்டுடைய இம்பார்ட்டன்ஸ்ங்கிறப்போ நியாட்டு தான் இந்த கம்ப்ளீட் ஆப்ரேஷனுக்கு 2025 எண்டுக்குள்ளே அவங்களுடைய அந்த வெஹிக்கிள் அண்ட் கோரிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சு அனுப்புறதுக்கான இதை தயார் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கன்க்ளூஷனோட முடிக்கலாம் இந்த ஆன்சரை. ஒரு 15 மார்க்குக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஒரிஜினலா நம்ம வந்து சந்திராயன் மாதிரியான விஷயங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னிக், அதாவது சமுத்திராயன் மாதிரி விஷயங்கள் வந்து ஜாகிரபிக்குள்ளதான் வந்து இருக்குது அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி இந்த கொஸ்டின் மூலமா நம்ம காமிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும்.